வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. நாளைக்கு தேர்தலுங்க. பயங்கர சூட்டிப்பா போயிட்டுருக்கு. எல்லா பக்கமும் அரசாங்கம் சார்பாக, தேர்தல் ஆணையத்து சார்பாக பல விஷயங்கள நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த களபேரத்துக்கு நடுவுல நேற்று விஜய் அவர்களுடைய பேச்சு. பல இடங்கள்ல பணப்பட்டுவாடா. எங்கெங்க என்னென்ன பணப்பட்டுவாடா. நிறைய இடங்கள்ல தேர்தல் ஆணையம் கைப்பற்றியிருக்காங்க. பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யமான விஷயங்களும் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். மெயின் காரணமே எங்களுடைய சிடிஆருக்காகவும் எங்களுடைய அல்காரதுக்காக நாங்கள் கேட்குறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறமும் கூட பார்க்குறவங்க இன்னும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா, உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, தகல்காமோட நினைவு தினம் இன்னைக்கு. சொல்லப்போனால் இந்த நேரத்தில் நம்ம ஷூட் எடுக்கிற இந்த நேரத்தில் தான் அந்த துக்க சம்பவம் நடந்தது. மிகப்பெரிய ஒரு துக்க சம்பவம். அதை தொடர்ந்து நம்ம இந்திய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. மிகப்பெரிய லெவலில் ஒரு அட்டாக் பண்ணி நம்ம யாருன்னு காமிச்சோம். ஆனால் பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு டூருக்கு போன இடத்துல குடும்பத்தில் முன்னாடி, பெண்களுக்கு முன்னாடி, குழந்தைகளுக்கு முன்னாடி நடந்த துயர சம்பவம். ஓராண்டு முடிஞ்சிருச்சுங்கிறதே நமக்கு ஓகே, நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களோட நினைவு? அதாவது பொதுவாக இந்த மாதங்கள் ஒரு விடுமுறை கால மாதம். அதுவும் அந்த மாதிரி பிரதேசங்களுக்கு தான் அதிகமாக மக்கள் போவாங்க. இந்தியா காஷ்மீர் ரெண்டாக பிரித்த பிறகு அந்த 370 எடுத்துகிட்டு பண்ண பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஒரு நல்ல இதுவாக இருந்தது. அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, ஸ்டேட் பார்த்துக்கிறதா இல்லை சென்ட்ரல் பார்த்துக்கிறதா அப்படின்னு இந்த இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லை பகுதியை ஒட்டிய இடம் அது. ஆனாலும் எல்லைக்கும் அதுக்கும் 120 கிலோமீட்டர். ஆனால் திடீர்னு அந்த அங்கே இருந்த குழுமி இருந்த அது பெரிய ஓப்பன் பிளேஸ். அந்த துப்பாக்கி சூடெலாம் ஒருத்தர் எடுத்து ஓப்பன் பிளேஸ். அங்கே ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் சர மாதிரி எல்லாரும் சுட்டுச்சு. அதில் ஒரு இராணுவ வீரர் தேனிலவுக்காக போனவர், அவர் கொல்லப்பட்டார். இந்த மாதிரி பலர் கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இதில் சில பேரை காப்பாற்றினதில் ஒரு இஸ்லாமிய இந்த குதிரையில் தானே கூப்பிட்டு வருவாங்க, அவர் உயிரிழந்தார். அந்த குடும்பத்துக்கு ஒரே பையன், அம்மா, மனைவி, பெண் குழந்தை எல்லாமே இருக்குது, சின்ன பையன். அவர் பார்த்தீங்கன்னா அவரை நம்பி தான் அந்த குடும்பம். அந்த சுற்றுலா மக்களுக்காக குதிரை ஓட்டுறவர். ஆமாம், அவர் இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமியர். அப்போ அந்த துப்பாக்கி சூடு நடத்தினவங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. அது மிகப்பெரிய இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு கொடூரமான விஷயம். ஏன்னா கொல்லப்பட்ட சிவிலியர்கள், சாதாரண மக்கள். அப்பாவிகளை யாரும் கொல்லுவாங்களா? நீங்கள் இராணுவத்தை சுட்டுருந்தா கூட அவன் திருப்பி சுட்டுருப்பான். அதாவது அப்பாவி மக்களை கொல்றதுலாம் அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? நீ எவ்வளோ பெரிய கொடூரமானவன் அப்படின்றதான் எல்லா உலக நாடுகளே அதுக்கு ரொம்ப கண்டனம் தெரிவிச்சது. எல்லாம் அதுக்கு கரெக்டான ஒரு பேர் வச்சாங்க. எந்த பொட்டு அழிச்சியோ அதே சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உடனடியாக நடத்தப்பட்டது. அதில் அந்த அசாத் மசூருடைய தம்பி, அவன் தான் முக்கியமான ஆள், அவன் கொல்லப்பட்டான். ப்ளஸ்ஸு பலரும் அங்கே கொல்லப்பட்டாங்க. அதில் பாகிஸ்தான் இராணுவ தளபதியிலேருந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு அஞ்சலி செலுத்துகிற அந்த புகைப்படம்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ அந்த தீவிரவாதிகளுக்கும் இவர்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்குன்னு. இதில் பார்லிமெண்ட்டில் எப்படி அவன் வர முடிஞ்சது? அவங்க 120 கிலோமீட்டர் கடந்து எப்படி எல்லையிலேருந்து வர முடியும்? இது எப்படி உருட்டு? இது அவர்கள் பாகிஸ்தானியர்களா? அப்படிலாம் கூட அரிய பல கருத்துக்களை பேசினாங்க. இவர்கள் தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த விசாரணையில் என்ன வருது, அவர்கள் உள்ளே ஊடுருவி இங்கே இருக்கிற சில பேருடைய துணையோட தங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திட்டமிட்டு பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த விவகாரத்துக்கு தான் ஆப்ரேஷன் சிந்தூர் இறங்கி உள்ளே போய் அடித்தது. நேரடி யுத்தம். அதில் தான் இந்தியாவுடைய பவர் தெரிஞ்சது உலக நாடுகளுக்கு. அதில் S-400 உடைய பணி மகத்தான பணி. ஆமாம், நீங்கள் அவன் அனுப்பிச்ச ட்ரோன் எல்லாத்தையும் அடிச்சு, ஒரு ட்ரோன் விடாமல் அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. இல்லை, அதுலேயும் பெண்களை வச்சு அட்டாக். தலைமை தாங்கின எல்லாருமே பெண்கள். அந்த ஸ்போக்ஸ் பர்சன்லேருந்து எல்லாருமே. சிந்தூர் அப்படின்றதுனால ஒரு இது பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியல. பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. நேரடியாக இது பண்ணாங்க. கராச்சி துறைமுகத்துக்கிட்ட நம்ம கடற்படை கப்பல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் அடித்து நொறுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே அவர்கள் சமாதானத்துக்கு
சமாதான கொடி காட்டணுன்னு இந்தியா நிறுத்திக்கிச்சு. இதில் நம்ம காமெடி ராஜா ட்ரம்ப் நான் தான் போகிறேன்னு நிறுத்தினேன்னு ஒரு உருட்டு விட்டுனாரு. உடனே இவர்கள் நீ வந்து உடனே ஏன் மறுக்கல அது இதுன்னு. இவங்கெல்லாம் ஆட்சி செலுத்தினவங்க தான். ராஜ்யங்களுக்கிடையே நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அவர்கள் பார்த்தவர்கள் தான். ஆனாலும் வந்து திமுக கூட சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால் அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அந்த நீ உடனே சொல்லணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, சொல்லாமல் இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு. இதெல்லாம் வச்சு தான் நோபல் பரிசு கேட்டாங்க. ஆமாம், நோபல் பரிசு. இப்போ யார் இப்போ இன்னும் புதுசாக ஒருத்தர் நோபல் பரிசு கேட்டிருக்காருண்ணே? யார் அவர்? பாகிஸ்தான் அதிபர். ஆமாம், இடத்தோட தானே சேரும். நான் பேசிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு கொடு. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குற தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குற நாட்டினுடைய அதிபர் அப்படின்ற முறையில் நீ இன்னும் இருக்கிறியோ இல்லாட்டி எந்த ராணுவம் என்னைக்கு தூக்க போறானோ தெரியல. அது நோபல் பரிசு தான். நாட்டை முதல்ல பொருளாதார சரிவுல இருந்து மீட்கிற வழியை காணும். கடன் கேட்டு பிச்சை எடுத்துக்கணும். அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானு யோசிச்சுக்கினே இருக்கிறது. அவன் ஏதாவது பண்ணலாமான்னு அங்கே போய் சூனியம் வைக்கிறது, காசு செலவழிக்கிறது, ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறது. நீ உன் குடும்பத்தை நல்லா யோசிச்சுட்டு நல்லா அதை முன்னேற்றி கொண்டு போ. உன் குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தோன்னா உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். கண்டிப்பாக. பக்கத்து வீட்டுக்காரன் நீ ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கிறது? உடம்பு கெட்டு போவோம், மனசு கெட்டு போவோம், வேலை செய்ய மாட்டேன், இந்த வெறுப்புலேயே போய் குடிப்பேன், இன்னும் உடம்பு கெட்டு போவோம், யாரையா வம்பு இழுப்பேன், ஜெயிலுக்கு போவேன். இதோடைய எக்ஸ்பான்ஷன் தான் பாகிஸ்தான் பண்ணுறது. நிம்மதியாகிறேன், அதை விட்டு இங்கேயே பார்த்துனுக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த தாக்குதலை நடத்தினால தலைமையேற்று ஆமாம் அவனை அப்புறமா காலி பண்ணாங்க. இந்திய எல்லைக்குள்ளேயே காலி பண்ணி. இல்லைண்ணா, அது என்னன்னா அந்த இடத்த வந்து 10 பேருக்கு தெரியும். போயிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லேண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ஃபுல்லாகவே காடுகள். அது ஆமாம், அதை ஒட்டி காடு இருக்கும். காடுகள் அப்படியே போயிடுவான். அப்புறம் உள்ள போய் பார்க்கறது முடியவே முடியாது. அதனால தான் தப்பிச்சு போனது அவங்க. அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த போர் இந்த விவகாரங்களில் வந்து பெரிய அளவில் இந்தியாவுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைச்சது. எந்த இஸ்லாமிய நாடுகளும் இந்தியாவை எதிர்க்கவில்லை, இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. துருக்கி தவிர. துருக்கியுடைய அமாஸ் வந்து ரகசிய பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க, அப்படிலாம் தகவல் வெளியாச்சு. மற்றபடி யாருமே நம்மளை துள்ளுற ட்ரம்ப் கூட எதுவுமே பண்ணல, எல்லாமே கம்முன்னு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆதரவு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் அதான் முக்கியமான. பலூசிஸ்தானுக்கும் நம்ம பலூசிஸ்தான் மக்களும் அதை கொண்டாடினாங்க. அடிச்சதெல்லாம் கொண்டாடினாங்க. ரைட்ண்ணே, தேர்தல் நெருங்கிட்டுண்ணே. நாளைக்கு வாக்குப்பதிவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது 17வது சட்டமன்ற தேர்தல். நமக்கு வந்து தெரியும், நம்ம வாக்காளர் அடையாளம் இல்லாமல் இந்த பூத் ஏஜென்ட்டுக்கு போயிட்டு ஏன் ஸ்லிப் இல்லைப்பா, ஓன் ஸ்லிப் இல்லைப்பாங்கிற இனி நிறைய நம்ம அந்த விஷயங்கள்லாம் பார்க்க நேரிடும். ஒருவேளை இந்த மாதிரி மக்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தால் அவங்க எது மூலமாக வாக்களிக்கலாம், உங்களுடைய அறிவுரைண்ணே? அதாவது நாளைக்கு வாக்களிக்கிற தினம் காலையில் 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வாக்கு போடலாம். இதில் 234 தொகுதிக்கு நாளைக்கு தேர்தல் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 5,68,00,000. ஆமாம், 5,67,07,380. 5,67,00,000 வாக்காளர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் தான் அதிகம், 2,89,00,000. ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000. மூன்றாம் பாலினத்தவர் 7,617. இதில் சிறப்பு எஸ்ஐஆரில் வந்து ஒரு 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. மீதி வந்து அப்புறம் வந்து ஒரு 27 லட்சம் பேரை மறுபடியும் அந்த ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. இன்னும் கூட சேராதவங்க இருக்காங்க. இதில் வந்து இளம் வாக்காளர்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 12.5 லட்சம் பேர் இந்த தடவை முதல் முறையாக வாக்களிக்க போகிறாங்க. முதியவர்கள் 3.9 லட்சம் பேர் அவங்களும் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் 4 லட்சம் பேர் இருக்காங்க. அதிக வாக்காளர் கொண்டது சோழிங்கநல்லூர் 5,36,000 வாக்காளர்கள். சின்னது வந்து இது துறைமுகம் 1,16,000. அதனால் இந்த வாக்காளர்கள் நாளைக்கு வாக்களிக்க போகும்போது என்ன செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்கள் வாக்கு உங்களுடைய உரிமை. 5 வருஷத்துக்கான இது. பணம் கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பலருக்கும் பணம் வரலன்ற ஆதங்கம் இருக்கும். பலர் வந்து எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் தனி. நம்ம சொல்ல வர்றது, நீங்கள் தீர்மானிங்க. உங்கள் வாக்கை பணம் கொடுத்து ஒருத்தன் விலைக்கு வாங்குறான்னா அவன் நல்லவனான்னு யோசிங்க. யார் கொடுத்தாலும் அப்போ நீங்கள் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படின்னா யார் கரெக்டான ஆள்னு பார்த்து வாக்களிங்க. ஆட்சி மாற்றம் வேணுமா வேணாமான்றதுலாம் வந்து உங்கள் கையில் தான். தனிப்பட்ட முறையில் உள்ளது, தனிப்பட்ட எண்ணங்கள் தான்.
இதில் வாக்களிக்க போகிறதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதுதான் மெயின். என்கிட்ட தான் ஓட்டர் ஐடி இருக்கே, எனக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு. இந்த 5 வருஷத்தில் எவ்வளவோ முறைகள் உங்கள் ஓட்டு இருக்கா, உங்கள் தொகுதியில் இருக்கா, உங்கள் ஓட்டு முதல்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கெலாம் பல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த தடவை தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் தீவிர வாக்கு திருத்த பணி வீடு வீடாக நடந்தது. அதனால் வாக்கு இல்லைன்றது யாருக்கும் கிடையாது. அதேமாரி எஸ்ஐஆர் வரும்போது நமக்கு வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வாக்கை இருப்பதற்கான ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் கூட அவர்களே ஹெல்ப் பண்ணாங்க பிஎல்ஓலாம். இல்லாட்டி ஆன்லைன்லேயே பண்ணுறேன். இன்றைக்கி ஆன்லைனில் தான், நான்லாம் ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படியே ஆன்லைனில் பண்ணால் வாட்டில் வந்துடும். அப்போ இது சரி, நாளைக்கு வாக்களிக்க போகிறீங்க. உங்களுக்கு அந்த பூத்து பிஎல்ஓ வந்து உங்களுக்கு இது கொடுத்துருப்பாப்புல, ஸ்லிப் கொண்டு வந்து கொடுத்துருப்பாப்புல. சரி, அந்த ஸ்லிப்பு கூட வரல. இந்த கட்சிக்காரங்க வந்து செக் பண்ணிட்டு போயிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி, அதுவும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாக்காளர் அடையாள அட்டையில் எபிக் நம்பர்னு இருக்கும், ஒரு 10-11 நம்பர். அந்த நம்பரை மெசேஜில் டைப் பண்ணி 1950 அதுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழு வாக்காளர் அந்த லிஸ்ட்டு வந்துடும். இந்த படிவம் கொடுக்குறாங்கல்ல, எந்த பாகம், எந்த ஸ்கூலு, எந்த ஏரியா, எந்த தொகுதியில் இருக்கீங்க, உங்களுடைய வரிசை என்னென்ன எல்லாமே வந்துடும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு, இல்லை அந்த உங்களுடைய வரிசைன்னு எடுத்துகிட்டோட போதும், அவ்வளோதான். நீங்கள் அந்த வாக்குச்சாவடி போகிறதுக்கு முன்னாடி அங்கேயே டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சிக்காரும் உட்காந்துருப்பாங்க. யாராவது ஒருத்தட்ட போய் உங்கள் வரிசை நம்பர் பார்த்தா அதை பார்த்துட்டு எழுதி கொடுத்துருவாங்க. உங்கள் பேர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம். அப்படியும் இல்லையா, நேராக ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு உங்களுடைய வரிசைன்னு பார்த்துருப்பீங்கள்ல, அந்த நம்பரை சொன்னீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு நீங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னு அவங்க வாங்கி தான் பார்த்து செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு பேர் சொல்லுவாங்க. எதிரில் இருக்கிற பூத் ஏஜென்ட்டுக்கு பேர் வரிசை என்னெல்லாம் சொல்லுவாங்க, பக்கத்தில் கொடுப்பாங்க. அவங்கவுங்க பேர் எல்லாம் எழுதிக்கிட்டு உங்களை சைன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து கை வச்சுன்னு ஒருத்தர் முடிவு வைப்பாங்க. உள்ளே போய் நீங்கள் சின்னத்தை தேர்ந்தெடுத்து போடணும். இதில் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோ இல்லை வாக்களிக்க பொதுவாக போனாலும் நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் அந்த நேரம். அப்போ ஏதாவது இதில் குத்தாமல் நீங்கள் எதுலையும் தீர்மானித்து வச்சுருப்பீங்க, அதை கரெக்டாக வரிசையாக மெதுவாக பார்த்து எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு நேராக இருக்கிற பட்டனை கரெக்டாக அழுத்தணும். அந்த சவுண்டு வரணும், அந்த ஸ்லிப்பும் வரும், பீப் சவுண்டு வரும், ஸ்லிப்பு வரும். ஸ்லிப்பு வந்து அதுக்குள்ளே விழுந்துடும். வெளியே வர மாதிரி செய்ய சொன்னாங்க, அதுக்கப்புறமா செய்யலை. அது உள்ளே நீங்கள் எந்த சின்னத்துக்கு போட்டிங்கன்னு காமிக்கும். காமிச்சிட்டு அது உள்ளே போயிடும். அதனால் இந்த ஏற்பாடு தான் இருக்குது. ஆனால் ஒருவேளை இப்போ என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, ஆனால் பூத் ஸ்லிப் எங்கே இப்போ அதில் வரிசை எண்ணில் என் பேர் இல்லை, பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? அவ்வளோதான். ஆனால் ஆதார் மூலமாக ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இல்லையா, ஃபார்ம் 6 அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆதார் மூலிமா ஓட்டு போட முடியாது. நீங்கள் ஐஜி மூலிமா ஓட்டு போட முடியாது. யாரை கூட்டு வந்தாலும் ஓட்டு போட முடியாது. ரைட். ஒருவேளை இப்போ மக்கள் பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த நம்பர் நீங்கள் சொன்ன மாதிரி 1950 இப்போயே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் எபிக் நம்பரை டைப் பண்ணி அதில் 1950 அனுப்பணும். அதான் ரொம்ப ஈஸியான வழி. ஆமாம், அது வந்து உங்களுக்கு நான் இப்போ பண்ணியே காமிக்கிறேன். இப்போது நம்ம இதில் ப்ளே ஸ்டோரில் போனால் இசிஐ நெட் அப்படின்னு இதை டவுன்லோடு பண்ணிட்டு இந்த மாதிரி இசிஐ நெட்டுன்னு வரும். இது தொட்டால் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படி இதில் போயிட்டு உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இந்த இடத்துல பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் இது ஃபுல்லாகவே வந்துடும். எந்த பாகம், அந்த பார்ட் நம்பரு, சீரியல் நம்பரு, எந்த ஸ்கூலு எல்லாமே வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஈஸியான வழி. அப்போ அந்த இந்த இதில் வந்து இசிஐ நெட் மூலிமா இசிஐ நெட்டு ஓப்பன் பண்ணி அது உள்ளே போயிட்டு அதில் உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் எங்கே இருக்குன்ற அந்த காலம் வந்து எத்தனாவது காலம்னு கூட நான் சொல்லிடுறேன். அதாவது மேலேருந்து பார்க்கும்போது 1 2 3 சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் போட்டு ஓட்டர் ஐடி நம்பர் அந்த இனிஷியலோடு சேர்த்து போட்டால் முடிஞ்சது. உங்கள் அப்படியே லிஸ்ட்டு வந்துடும். அதை இதை நம்ம பிரிண்ட் எடுத்து போனாலே போதும் இல்லை? எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டு அங்கே போய் நீங்கள் காமிச்சிங்கனால போதும், கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த நம்பர் அதில் இருக்கும். அவங்க அதுலேயே இருக்கும் எந்த ஸ்கூலு, பாகம் என்ன, எல்லாமே டீல்ஸ், வாக்குச்சாவடி என்ன இருக்கும். ரெண்டாவது நம்ம அந்த போகும்போது அந்த பூத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பாகம் எண் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆமாம், அந்த வாக்குச்சாவடி எண், அது பாகம் என்ன தனி, வாக்குச்சாவடி எண் இருக்கும். அதில் போய் நின்றுட்டு இல்லை அங்கே இருக்கிறவங்கள்ட்ட காட்டினாலே அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் அது கூட வேணாம்,
அது இந்த முன்னாடி உட்காந்து கட்சிக்காரங்கள்ட்ட காமிச்சாலே எல்லாமே போகிற வழியில் அவங்க ஒரு ஸ்லிப் எழுதி கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க ஃபுல்லாக. அதை கொண்டு போனாலே ஓட்டு ஈஸியாக போட்டுடலாம். இது இல்லாமல் இப்போ ஓட்டர் ஐடி இல்லை என்ன பண்ணுறதுன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டும் இல்லை அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் தான் எடுத்துகிட்டு போங்க. அதுவும் இல்லை அப்படின்னா பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. ம் எதுவுமே இல்லைன்னா பான் கார்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். ம் இல்லை அதுவும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்யணும்னா அந்த ஐடி இருந்தால் இதாக போகுது. இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்டில், அது இருந்தால் ஓகே. இந்த மாதிரி ஒரு 10-12 வகையான ஐடிகள் இருக்குது. ம் அந்த ஒரிஜினல் ஐடிகளை கொண்டு போனால பார்த்துட்டு உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு அனுமதி அனுமதி கொடுத்துருவாங்க. ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்கும்போதுண்ணே நாளைக்கு வெயில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஓட்டர் ஐடியில் மாற்றாமையே வச்சுருப்பாங்க சில பேர். அந்த காலத்துது வெள்ளை கலரில் இருக்கும் லேமினேஷன் பண்ணி, அதை எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ரைட். ஆனால் அது பேர் இருக்கணும் சேர்ல. அதான் பேர் அந்த 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 நம்பர் மாறாது. எபிக் நம்பர் இருக்குல்ல, ஆமாம் எபி நம்பர் ஒன்று தான், அது அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால ரைட்ண்ணே. ஆனால் வெயிலும் பார்த்து நம்ம ஆளுக்கு ஓட்டு போட தாமதமாக அளவு வந்து போடாமலே இருந்துடக்கூடாது. நாளைக்கு லீவுன்னு சொல்லி வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. அது ஒரு அது வாக்களிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கடமை இல்லையா? நம்ம கடமை தான் அது. அதுக்கு அதை பயன்படுத்தாமல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குடிமகனுக்குரிய தன்மையை இழக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கிடைக்கிற அந்த இதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் யாரை வேணால் தேர்ந்தெடுங்க, இல்லை நோட்டாக கூட போடுங்க, ஆனால் வாக்களிக்க மறக்காதீங்க அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோள். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று விஜய் அவர்களுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் நந்தனத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தார். இறுதிக்கட்ட பிரச்சாரம். அவர் என்னைக்கு பொதுமக்களை பார்த்துக்கிறாரு. பார்த்தா ரொம்ப அலற விடுறான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பேசுகிற மாதிரி அதே டைலாக், அதே மாதிரியான பேச்சுகள். இதில் என்னென்னா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இபிஎஸ் அவர்களை அட்டாக் பண்ணி பேசின விஷயம். எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களாம் எனக்காக தான் வந்திருக்கீங்கப்பா, அதுவும் ஒரு பேசுகிறீங்க. 25 லட்சம் 30 லட்சம் அதெல்லாம் விவரமாக பேசுகிறோமா பேச வேண்டாமா இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வந்து எனக்காக ஓட்டு போட வந்து அவ்வளோ வரைக்கும் நன்றி. யுத்தத்துக்கு பயந்து ஓடியாந்தவனெல்லாம் எனக்காக வந்தானா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வெக்கேஷன் வந்தவங்கலாம் எனக்காக வந்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதையும் தாண்டி பல பேர் பல காரணங்களுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு. எப்படி பார்த்தீங்க விஜய் அவருடைய பேச்சு, இறுதிக்கட்ட பேச்சு? எனக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் விஜய் எப்போ வருவாருங்கிறது தெரியவே தெரியாது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் என்னமோ தெரில, எடப்பாடி பழனிசாமி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் போல். அப்படி அடித்தாதான் நியூட்ரல் ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இதான்னு தெரியல. அதாவது திமுகவினரும் மற்றும் சிலர் அப்படின்ற மாதிரி தான், மற்றும் சிலர் மற்றும் பலர் மற்றும் பலர் மற்றும் பலர்னு அவர் சொல்லுவார். மற்றும் பலர் மற்றும் பலர்னு சொல்லுவாராம். அந்த மற்றும் பலர் தான் நீங்கள் கரூரில் ஓடி போனப்போ உங்களை காப்பாற்றினது இந்த மற்றும் பலர் தான், அந்த கட்சிகள் தான். நீங்கள் அவர் கேட்குறாரு, உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஏதோ சேலம் மாவட்டத்தில் ஒரு உள்ளே இருக்கிற எடப்பாடியாம். ஏன்னா அவருக்கு எல்லாமே உள்ளகிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தானே தெரியும். பனையோரம் அந்த சுற்றி இருக்கிறது தானே உங்களுக்கு உலகமே. அதனால் உள்ளே இருக்கிறத விட்டுட்டு வெளியே வந்து நிற்க தைரியம் இருக்கிறதா என்ன வந்து கேட்குறீங்க அப்படின்னு. உங்களுக்கு பனையூரில் நிற்க வேண்டியதானே, ஏன் பெரம்பூரில் போய் நிற்கிறீங்க? தைரியத்தை பற்றி பேசுகிறீங்களா? எதுக்கு 2 தொகுதியில் நிற்கிறீங்க? ஒரு தொகுதியில் தான் போதுமே. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு தைரியம் இருக்குதான்னு கேட்குறாப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர் ஏன் எடப்பாடியை விட்டு வெளியில் வந்து நிற்கணும்? என்ன அவசியம் இருக்குது? அவர் சொந்த தொகுதி, சொந்த இது நினைக்கிறார். என்ன அவசியம் இருக்குது? பயப்படுறவங்க தான் தொகுதி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகுதி இல்லை, சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி நிற்பாங்க. அது அவங்க இஷ்டம். இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். இல்லை, அண்ணன் சீமான் அவர்களுடைய இது அப்படிதான். ஒவ்வொரு இடத்துல ஒரு தேர்தல் நின்றுருக்காரு. ஜெயலலிதா பல தொகுதி நின்றுருக்காங்க. கலைஞருமே நின்றுருக்காரு. ஸ்டாலின் நின்றுருக்காரு. எல்லாருமே மாற்றி மாற்றி நிற்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? 2 தொகுதியில் எதுங்க போட்டிடுறீங்க? தைரியம் தான் ஒரே தொகுதி நிற்க வேண்டியதானே. 2வது தைரியத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடினாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். நேரில் பார்த்து அன்னைக்கு தான் நேரில் பார்த்தேன். புறமிதுகிட்டு ஓடினார்கள். அதான் அவரே சொல்லிட்டாருண்ணே. நாமக்கல்லேருந்து நான் கரூர் எப்படி வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசிட்டு, ஏப்பா நீ கரூர்லேருந்து திருச்சி எப்படி போனாங்க எங்களுக்கு தெரியுமா? அதான் முக்கியம். நாமக்கல்லேருந்து எப்படி வந்தீங்க? அலையா கூட்டு வந்தீங்களா ஐயா? மாப்பிளப்பு தானே நீங்கள் உங்கள் இப்போ நான் சொல்கிறேன், இந்த ரோட் ஷோன்றது போலி. மக்கள் உங்களை தேடி வராங்கன்றது போலி. நேற்று கூட நீங்கள் சொன்னீங்கல்ல எப்படி இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு. அதே இதுதான் காஞ்சிபுரத்துக்கு பொதுக்குழுக்கு போகும்போது எங்கே போச்சு அந்த கூட்டம்? கிடையாது. அதே வீட்டிலேருந்து தானே போனார். வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அந்த கூட்டம் எங்கே போச்சு? நேற்று வீட்டிலேருந்து வெளியே வர்றாரு, அது வரைக்கும் எந்த டிராஃபிக் கிடையாது. சிக்னலில் லெஃப்ட் எடுத்தோன்னே டிராஃபிக். எப்படி அது? எப்படி அது? நீங்கள் அந்த
இது மகாபலிபுரத்துக்கு போவார். அப்போ இந்த அலாலையா வந்த கூட்டம் இவரை போக விடாமல் பண்ணிச்சா? எதுவுமே கிடையாது. அப்போ டைமுக்கு போகணும்ல, அதுக்கு மட்டும் போயிடுது. அதுக்கு மட்டும் கூட பைக்கிங்கில் வர சொல்லுவாங்க. டேய் ராகுலே, பைக்கிங் மட்டும் வரணும், யாரும் தலைவரை தடுக்கக்கூடாது, சைட்லேயே போகணும் அப்படின்னு. மற்ற இதுக்கு ஃபுல்லாக இந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்கல்ல, கவின் ஆணவ கொலைக்கு இவர் வர்றப்போ 8000 பேர் தான். 8000 பேர் தான். கவின் ஆணவ கொலை இல்லை, வேற ஏதோ மேட்டர். கவின் ஆணவ கொலையில் இவங்க ஸ்டாண்டே இல்லையே சார். அஜித்குமாரோட கொலை மீட்டிங் பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கோங்க, அஜித்குமாரோட வழக்கு தைரியத்தை பற்றி பேசுகிறவரு கவின் ஆணவ கொலை பேசல. ஏன் பேசலைன்னா பயம், ஓட்டு பயம். ஆமாம். அதனால கவின் பற்றி பேச. அஜித்குமார் வழக்குல அஜித்குமார் வழக்காக வரனா எப்படி நீங்கள் கூட்டத்தை திரட்டி இருக்கணும்? ஏன்னா இவர்களுக்கு சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் வரணும். அந்த ஸ்டெப்பு கூட முதல்ல பார்க்குறது நல்லா தானே இருந்துச்சு. இது எல்லாம் இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட யாரெல்லாம் வந்து கஸ்டோடியல் டெத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவ்வளோ வர சொன்னது அந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்லையப்பா ஏதோ ஸ்டெப்பு எடுக்காப்லன்னு. ஆனால் அவங்களால மேலே கூட்டிச்சு போட பிடிச்சி நின்னா பாருங்க. 8000 பேர் தாங்க வந்தான். அதுக்கு ஏன் லட்சக்கணக்கில் வரல? ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுக்கா? அப்போது நீங்கள் நினச்சா விஷயம் அது இல்லை. இவங்க நினச்சா மாவட்ட செயலெல்லாம் சொன்னால் எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாம் வந்துடும், எல்லோரும் வந்துடும். இவங்க நினச்சா ஒன்றும் சொல்லன்னா யாரும் வரமாட்டான், இவ்வளோதான். அப்போ இது இவங்க நினச்சா வர்ற கூட்டம். ரோட் ஷோக்கும் அப்படி தான். நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், திருச்சியில் அரியலூர் கூட்டத்துக்கு நீங்கள் போகும் பொழுது இவர் ஏர்போர்ட்லேருந்தே கூட்டத்தை கூட்டிகிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வந்து சேர்ந்தார். அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது 7 மணி. அன்றைக்கே சம்பவம் நடந்திருக்க வேண்டியது. பெரம்பலூர் இருந்தாருச்சுன்னா சம்பவம் நடந்திருக்கும் உறுதியா. அது லாஸ்ட்டில் 12 மணியாக கேன்சல் பண்ணிட்டு போகணும். அவர் எஸ்பி உண்மையிலே பாராட்டப்பட. அப்போ இவர்கள் வந்து என்னன்னா பேசுறது ஒரு பிரச்சனை. நீங்கள் இந்த பரப்புரையில் இவர் என்ன பண்ணார்? எங்கேயாவது பேசினாரா? எல்லாம் ஆட்டி, பெரும்பாலும் ஃபுல்லாக இந்த ரோட் ஷோ தான். அப்போ இவர் இந்த பந்தாவை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு போகணுன்றது. இவரால் எல்லா இடத்துலையும் வாட்டர் மெலன் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், போகிற இடம் ஃபுல்லாக அது மட்டும் சொல்லலாம். அவ்வளோ வாட்டர் மெலன் தூக்கி போட்டு தலைவரை பிடிக்கும். சென்னையில் அந்த பெண்களை பார்த்தேன், அந்த நெருக்கடியை. எனக்கு இப்போ ஒரு இது ஆயிருக்குமா சம்பவம் புரசவாக்கத்தில். நல்ல வேலை கொஞ்சம் தலையிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் சைட்லேயே தப்பான இது, இந்த இடத்துல தான் நின்று பேசணும்னு சொல்லி கட்சிக்காரங்க ஒத்துக்கல போல. இல்லாட்டி அங்கே ஒரு சம்பவம் ஆயிருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி நெருக்கடி வந்து என்னத்தை பார்த்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ரீல்ஸை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? இது ஒரு விஷயம் வச்சுங்களேன். அப்போ நீங்கள் இந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து லேட்டாக வந்து நாமக்கல்லேருந்து எனக்கு என்னன்னு வந்து ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த 2 ரோடை 2ஆக பிரிச்சிருக்கு. நடுவில் தட்டி வச்சிட்டாங்க. அப்போ இந்த சைடு மக்கள் போகவே முடியாத அளவுக்கு மாட்டிட்டாங்க. இந்த சைடு ஜென்ரேட்டர் ரூம், இது அந்த சைடு பைக்கு எல்லாம் பார்க்கிங்கை போட்டு அப்படிக்காகவும் போக முடியாது. ஜனங்க உள்ளுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. இவர் சொல்கிறாரு, நான் சரியான நேரத்துக்கு தானே வந்தேன்னு. அப்போ என்றைக்குமே பேட்டி கொடுக்காத புஷி ஆனந்த் எதுக்கு தலைவர் 12 மணிக்கு அங்கே வருவார் கரூருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அவசியம்? அப்போ என்னன்னா காலையிலேருந்து அங்கே ஜனங்களை திரட்டணும்னு. காலைல 7 மணிக்கே வந்துட்டுருக்காங்க இடம் பிடிக்கிறதுக்காக. 12 மணிக்கு வருவாங்க. 12 வரைக்கும் வெயிலில் கடந்து கொண்டு வந்து தண்ணியெலாம் குடித்து காலியாகி எங்கேயும் நகர முடியாமல் இப்போ வந்துடுவார் அப்போ வந்துடுவார்னு உள்ளே இருந்து சாப்பிடவும் முடியாமல் வெளியில் போனால் உள்ளே வர முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே 4 மணிக்கு இந்த வேலை விட்டு அன்றைக்கி சனிக்கிழமை அந்த கூட்டம் வந்து உள்ளே சம்பளம் வாங்க வர இடமா தான். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே இருந்தவங்களாம் வெளியே போக முடியாது, மாட்டிட்டாங்க. அதற்கு பிறகு இவர் ஒரு கூட்டத்தை கூட்டு வர்றாரு. நீ யோக்கியனாக இருந்தால் ஹைவேஸில் எதிர் சைடில் வரானவங்க கூட அவனெல்லாம் தடுக்கணுமா வேணாம்? அவனுங்களாம் ஆர்டின் காட்டு வந்தால் உனக்கு யார் மேலே அக்கறை இருந்தது? ஆர்டின் காட்டு வந்தார் இவர். அடிப்பட்டு இருந்தாலும் ஒரு லாரிக்காரவனை வந்து விட்டானா 20-30 பேர் செத்து போயிருக்கும். என்னத்துக்கு ஆறுதுன்னு எதை பற்றியும் கவலைப்படல. ஏன்னா இவங்க பாட்ட என்ஜாய்மெண்ட் மூட்ல அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. திருச்சியில் எத்தனை பேர் அந்த அன்றைக்கி அவரோட ட்ரிப்பெல்லாம் பாதி பேர் பையன் செத்து போனான். என்ன உதவி பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலையே. அந்த குடும்பம் 8 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சோம், லாஸ்ட்டில் செத்து போயிட்டான். அவங்க பால்காரங்க. எப்போ குடும்பத்துடைய சேமிப்பெல்லாம் போச்சு. ஒரு பையனும் போய் சேர்ந்துட்டான். ஒரு ஏதாவது இது சொன்னீங்க, ஆறுதல் சொன்னீங்களா? என்ன இதுதான் இவர். இதில் வந்து அடுத்தவனை பார்க்கறது, அடுத்தவனை பற்றி பேசுறது, லேட்டாக வந்துட்டு போச்சு நீ தானே பொறுப்பு. ஆமாம், பொறுப்பு இல்லாத மாதிரி பேசுகிற. எப்படி இப்போ வந்துட்டு அந்த சட்டம் வந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம், அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி தான். தடையை தழிச்சிங்களே, அதில் தப்பிக்க முடியுமா? முடியாது. இல்லை, 7 வருஷம் கிரிமினல் ஆக்ட் இது. ஆமாம், நீங்கள்லேருந்து ஆதரவு எல்லாம் தடையை தழிச்ச மாட்டலாம். அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பவம் நடந்தோன்னே இந்த சங்கத்தை கலைங்கப்பான்ற மாதிரி கரூரில் இருந்துக்கிட்டு 4 திக்கில் 4 பேர் ஓடினீங்கல்ல. புஷி ஆனந்த் இது
தைரியத்தை பத்தி இவர் பேசுறாரு. இல்லண்ணே, இவங்களை எங்க பிடிச்சாலும் ஒருத்தர் மாட்டி விட்டுருவானுங்களே. பயத்தை அதை பத்தி பத்தி இவரு பேசுறாரு. பயத்தை பத்தி சொல்றாரு. இவங்க எப்படி பயந்தாங்கன்னு தெரியாதா? ஒரு பொதுச் செயலாளர் தலைமறை வரலாறு எங்கேயா உண்டா? 15 நாள் தலைமறை. ஆ. ஆக்சிடென்ட் கேஸுக்கு இந்த பில்டிங் கட்டும்போது இடிஞ்சு விழுந்தா அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் தலைமறை இப்போ பட்டாசு சாலை நடந்தது, ஆமா, தலைமறைவாயிட்டாங்க பயந்து போய். அதுக்கப்புறம் மறுநாள் காலைல போய் கோர்ட்டில் கோர்ட்ல சரண். சண்டை. நீங்கள் எப்படி நியாயமா? பயந்து ஓடி போய் 15 நாள் பதுங்கி இருந்தீங்க காட்டுக்குள்ள? ம். இவர் என்னமோ சாமர்த்தியமா போலீஸுக்கு தெரியுது இவர் எங்கே இருக்காருன்னு, இவரை போய் அரெஸ்ட் பண்ணின்னு ஒருத்தர் டெல்லியில் போயிட்டு சீன்லாம் போட்டார். அவருக்கு ஆமா. அந்த கூடைப்பந்து அப்போ தான் கூடைப்பந்து. கூடைப்பந்து அசோசியேஷனாக அவருக்கு தெரியுது. இன்னொருத்தர் மதுரையில் போய் உட்காந்துனாரு. இந்த இவர் அருண்ராஜ் மட்டும் இந்த சம்பவத்தில் இல்லைன்றனால அவர் கொஞ்சம் அங்கே சுற்றி இருந்தார். சுத்தி இருந்தாரு. மற்றபடி ஒரு மாவட்ட செயலாளர் கூட அனுப்பி பார்க்க வர்றதுக்கு இல்லை, எல்லாம் பயந்து போய் கிடந்தாங்க மாவட்ட செயலாளர்லாம். அந்த இல்ல. மாதிரி அப்ப அது கைதான மாவட்ட செயலருக்கு இவங்க நன்றி தெரிவிக்காம அவரை இவன் கால விழ வைக்காங்க. காலில் நீங்க என்னங்கடா நாகரிகத்தை கத்துக்கணும்? குடும்பத்தோட குடும்பத்துல கால விழ வைக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, மாவட்ட செயலாளர்லாம் பயமுறுத்தி ஒருத்தன் வெளியே வரலங்க. கட்சியே பயந்தாங்குழி கட்சின்ற கட்சி மாதிரி பேரு. ஆயிடுச்சு. ஆமா, அவ்வளோ பெரிய பயந்தாங்குழி கட்சி மாதிரி இருந்துக்குன்னு இவர் வீட்டுக்குள்ள 1 மாசம் பூந்துக்கிட்டு 70 நாள் வெளியே வரல. இந்த லட்சணத்துல அந்த குடும்பத்தையும் போய் பார்க்காம அவங்களும் இங்கே வர வச்சுட்டு இவர் அவரை பேசுறாரு. ம். அப்புறம் உங்களுக்கு ஏன் வெளியே வரலன்னு கேட்குறாரு. நீ ஏன் வெளியே வரல? அது சொல்லு. 234 தொகுதிக்கும் போனியா? ஆ. இல்லை அட்லீஸ்ட் 38 மாவட்டத்துக்காவது போனியா? எம்பி சீட்டுக்காக போனீங்களா? அந்த மாவட்டத்துக்கு போய் நின்று கூட நீ பேசியிருக்கலாம். அதான் போனியா? கடலூர் ஏன்பா ரத்து பண்றீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கப்பா. நம்புன 100-200 வேட்பாளர்கள் நட்டாத்துல விட்டீங்க. அவன் தனியா போராடி 5ஆம் தேதி இருக்கு. 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பறவைகள் பறக்க போகுதுன்னு தெரியாது. அவரோட புகலிடத்துக்கே போயிடும். இந்த லட்சத்துல எங்க வேட்பாளர் தூக்கிட்டு போடணும். உங்க வேட்பாளர் தூக்கிட்டு போற அளவு தானே வச்சிருக்கா. அதானே சொன்னோம் நாங்க. யார் அவன்? செங்கோட்டையன் கூட்டு வந்த ஆளு. ஆமா, கடைசி டைம்ல கூட்டு வரான்னு உடனே அவனுக்கு சீட்டை கொடுக்குறீங்க. அவன் எப்படி உனக்கு விசுவாசமா இருப்பான்? அவனுக்கு பைத்தியமான அவன். அதை சொல்லுங்க. துட்டு கொடுத்தா போக தான் செய்வான். கண்டிப்பா. அது துட்டை யாரு கொடுத்தான்னு விசாரிச்சுட்டுல நீ பேசணும். ம். எவனோ சொன்னான்னு அதிமுக பண்ணிச்சுட்டு பேசுற. அது யார் பண்ணான்னு போய் தொகுதியில போய் விசாரிக்கணும். விசாரி அது கூட கிடையாது. இதுல வேற இன்னொருத்தர் வேற சுயேட்சை நான் தான் நிப்பாட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதெல்லாம் என்னது இது? அதனால இவரு தைரியத்தை பத்தி பேசுற எல்லாம் பேசுறாரு. அடிச்சு புரண்டு ஓடுனீங்க காலையில. அப்போ நைட்டே செந்தில் பாலாஜி ஒரு சம்பவம் பண்ணாரு. ஆமா, இவரு அழுது உருண்டு பெரிய நடந்து சம்பவம் பண்றாங்க. முதல்வர் 2 மணிக்கு அவரு பேட்டி கொடுத்தாரு. அங்க இது துபாயிலேருந்து பெரிய மனசு பண்ணி சின்னவர் இங்க வந்துட்டு பேசிட்டு திருப்பி அதே பெரிய மாதிரி மனசு பண்ணி போயிட்டாப்புல. இவ்வளோ சம்பவம் பண்ண பிறகு விஜய் பெரிய குற்றவாளின்னு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட்ல விஜய் கதை கந்தல் நினச்சிட்டு நேரத்தில் தான் ஒரு ஆள் காலையில காப்பாத்துறாரு. ஆமா, அவரும் அடிப்பார் தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆ. அவரு காப்பாற்றி விட்டாரு. அவர் மேலே நாங்க தப்பு இருக்கு? அவரை போய் இந்த நேரத்தில் குற்றம் சாட்டுறீங்க? போலீஸுக்கும் அரசுக்கும் பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்புறம் தானே நீ மூச்சு விட முடிஞ்சது. ம். மத்தியானம் அண்ணாமலை காப்பாற்றி விட்டாரு. ஆமா, அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. அன்னைக்கு பாஜகவும் அதிமுகன்ற கட்சி இல்லைன்னா நீ என்ன கதியாக இருப்பேன்? நீ போய் கெஞ்சில 1 மாதம் தைரியத்தை பற்றி பேசுகிறீங்க. 1 மாதம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னை காப்பாற்றி விடுங்கன்னு கெஞ்சிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடத்தலை. 3-4 சுற்று நடத்துனீங்களா? நான் தான் அப்போ போட்டு இருந்தேன் அந்த டைம்லாம். மறுத்தீங்களா? மறுக்க தைரியம் இருந்ததா? பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லிக்கிட்டே எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன், இவ்வளோ சீட்டு தரேன்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு அதை வச்சு நான் இல்ல சொல்ல. தெளிவான பேச்சுண்ணே. அவங்க பேசுறது தெளிவான பேச்சு. எங்கள்கிட்ட யார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா நாங்களும் போகவே இல்லை. ஆனா எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறாங்க, எங்களுக்கு 70 சீட்டு கொடுக்க யாரா சொன்னவங்க? அதனால இவர்கள் எல்லாம் நீ உக்காந்துட்டு என்னமோ அதை மற்றும் பலரும் அதுதான் மேட்ரு. மற்றும் பலர் இது தாண்டின சிறுபான்மையினருக்கே நான் தாங்க அரண் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? முட்டிகால் போட்டு போயிட்டா இவர் சிறுபான்மையினர் அரணாயிடுறாரு. எப்படி அது? சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டப்போ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இந்த டைமில் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணி அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னொன்னே அருவாளால் வெட்டி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இஸ்லாமிய பெண்ணு தானே? கண்டனம் வந்துச்சா? ஒண்ணுமே வரலையா? தேர்தல் நேரம் தான் வேறு இத்தனைக்கும் சும்மாதரம் கூட கண்டனம் தெரியும். ஆமா, இவர் சிறுபான்மையினருக்கு ஆதரவா என்ன பேசுறாரு? நேற்று செய்யார்ல நம்ம பேசின விஷயத்துக்கு ஏதாவது கண்டனம்? அவன் தங்கை அதான பேசலாமே, எதுவுமே பேசாம எழுதி கொடுக்கல, தெரியாது, அவன் வேற இதில் இருப்பான். அதனால இவர் சிறுபான்மையினர் காவலர். அதனால் ஒரு அரசியல் கட்சி நடத்த தெரியல, என்ன எப்படி தெரியுன்னு தெரியல, பொதுச் செயலாளர்னு ஒரு ஆளை போட்டு வச்சுக்கிற. இன்னொன்று யாருமே பிரச்சாரத்துக்கு போகல. அதான் ஒரு ஸ்பெஷலே. பிரச்சாரத்துக்கு செயலாளர் எல்லாருக்கும் ஸ்பெஷல் போகணும், அவரு போல. தலைவர்களே பிரச்சாரத்துக்கு போகாத ஒரே கட்சி இந்த கட்சி தான். கட்சி தலைவரே பிரச்சாரத்துக்கு போகல, வேட்பாளரே பிரச்சாரத்துக்கு போலாங்க. அதில் என்னன்னா உங்களுக்கு எதாச்சியா அந்த மக்கள் இந்த அரசுகள் வெறுப்பில் வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வெற்றி நீ கொண்டாட முடியாது. அதனால் இவர் வந்துக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்காரு.
இதுலண்ணே ஒரு படி மேலே போய் வழக்கம் போல் திமுக எதிரான அட்டாக் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கருத்து திணிப்பாளர்கள் அவங்க மண்டையிலே நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டணும். என்னப்பா சொல்கிறீங்க, இன்னும் 40 வயசு கீழே உள்ளவங்க தான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, அதுக்கு மேலே உள்ளவங்களாம் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு பேசியிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? யாரு? விஜய் தான். 40 வயசு கீழே உள்ளவங்கலாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக பேச்சு அடிப்படும்போது அதை வச்சு பேசும்போது 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? அப்போ பெண்கள் ஓட்டு இவ்வளோ ஓட்டு இருக்குது, 1 கோடியே இவ்வளோ ஓட்டு பெண்கள் ஓட்டு இருக்குது, வயதானவர்கள் ஓட்டு இருக்குது, எல்லாருமே விஜய் தான், எனக்கு தான் போட்டு போடுவாங்க, உங்கள் மண்டையிலே நான் கொட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? நினப்பு பொழப்ப கெடுக்குது. மே 4 சரி, அவங்களுக்கு சாதகமான வந்தால் மட்டும் அது கருத்து கணிப்பு, மற்றவங்க மட்டும் திணிப்புன்னு திணிப்பு. அது எப்படி எடுத்துக்கிறது? கடைசி நேரத்தில் அந்த கோவத்தை கொட்டணும்னு கொட்டியாச்சு. அவ்வளோதான். ஃபைனல் போய் உக்காந்தாச்சு, அவ்வளோதான். ரைட்ண்ணே. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குண்ணே. இன்னொரு பக்கம் பணப்பட்டுவாடாவில் பார்த்தோம்னா நம்ம எல்லா தேர்தலையும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தேர்தலில் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு சில விஷயங்கள். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சில மாவட்டங்கள் என்றைக்குமே நம்ம பிரச்சனை இல்லாமல் பார்க்கக்கூடிய மாவட்டம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பெரிய மாதிரியான பிரச்சனைகள், கலவரங்கள்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தா கோவை தெற்கில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய என்ன சொல்கிறது பிரவேசம் போனால் பல மடங்கு அங்கே பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி அவர்களை அதிமுக சார்பு பண்ணிக்கூடிய அம்மன் அர்ஜுனா அவர்கள் வந்து இன்றைக்கி தர்ணா நடத்திட்டு இருக்கிறாரு, போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. 300 கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கே பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிடிச்சு கொடுத்த ரூபாயெல்லாம் வந்து கொடுத்தா போலீஸ் பத்திரமா கொண்டு போய் அவங்கள்ட்டே திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் போகிறாரோ இந்த அரசியல்வாதிகளில் இந்த மாதிரி மோசமான ஒரு இதை உருவாக்குனது திருமங்கலம் ஃபார்முலான்னு அழகிரி அழகிரியாமா. அதுக்கு அடுத்தது இது ஈரோடு கிழக்கில் ஆரம்பித்தது இதுதான். ஆமாம். அதனால் இந்த செந்தில் பாலாஜின்ற நபர் அரசியலை விட்டு நகர்த்தப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவும். அவரை மிகப்பெரிய தளபதி கரூரை முடிச்சிட்டாரு, இப்போ கோவைக்கு வந்திருக்காருன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யார் எக்கெடு கேட்டால் நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கிறாங்க. தேர்தல் அதற்கு ஒரு முடிவு கட்டணும். மயிலாப்பூர்லேயும் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம சென்னையிலலாம் பெருசாக நம்ம பார்க்க மாட்டோம்ல, இப்போ சென்னையிலுமே பெரிய லெவலில் மயிலாப்பூரில் பிடிச்சிருக்காங்க. சென்னையில் பல இடங்களில் பிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ செய்திகள் வந்தது என்னன்றதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ரைட்ண்ணே. நம்மளுடைய ஆர்வமான மேட்டர்ண்ணே, இஸ்ரேல் விவகாரம், ஈரான் விவகாரத்தில் ஹார்மோஸை திறக்கிற வரைக்கும் நான் இது பண்ண மாட்டேன், பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாப்ல. ஈரானுக்கு பேச்சுவார்த்தைக்காக நான் இஸ்லாமாபாத்துக்கு ஆள் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வான்ஸை அப்படியே ஏர்போர்ட்லேயே உட்கார வச்சிருக்காரு நம்ம ட்ரம்ப். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் மூவ்மெண்ட் இல்லை. இன்றைக்கி நைட்டு 12 மணியோட முடிஞ்சுது. ஆனால் நீட்டிச்சிட்டாரு. ஆமாம், சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈரான் அதை கண்டுக்கவே இல்லை. நீ என்ன சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன, நீ என்ன நீட்டாக என்ன இது அட்டாக் பண்ணுறதுக்கு தான் நீ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சைனாவோட ஷிப்பை பிடிச்சிட்டு அதில் அமெரிக்கனோட சோல்ஜர்ஸ் உள்ளே இறங்கி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சைனா அனுப்பின ஈரானுக்கு அனுப்பின கிஃப்ட்டை நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இவன் தேவையில்லாத மறுபடியும் ஒரு வம்பை இழுத்துக்கிட்டு உலக நாடுகளில் உள்ள சண்டையில் இழுத்து விட்ற வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்ற இயலாமையில் தான் நீ உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. பண்ண முடிஞ்சால் அப்போ பண்ணியிருப்பாங்க, சமாதானம் பேசுவாரா? அதனால் ஒன்றும் பண்ண முடியலன்றது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அவர் முடிஞ்சால் முடிச்சு விட்ருவாங்க, முடியாதனால தான் சமாதானம்னு பேசிட்டு உருட்டிகிட்டு இருக்குது. இதில் எதுவுமே பண்ண முடியல, அவனும் பாதிக்கப்பட்டவன், சமாதானம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு, இவங்களால இதுக்கு மேலே அடிக்க முடியாது. இங்கேயும் செலவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஆமாம், பென்டகன்ல இருந்து கிட்டத்தட்ட 90 பில்லியன் கேட்டிருக்காங்க. ஏன்னா வெப்பன்ஸ்க்கு இல்லை, வெப்பன்ஸ் உடனே பர்ச்சேஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி விஷயம் பேசப்பட்டிருக்கு. வெப்பன்ஸு, மற்ற இது சாப்பாடு, மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை வசதி காங்கிரஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க இன்னும் நாடாளுமன்றமே கூடலை, உன்னா தானே அவங்க இது பண்ண முடியும், அங்கேயும் எதிர்ப்பாங்கல்ல. ஆமாம், அதனால் வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. மக்களுடைய கருத்து கணிப்பு இந்த இதெல்லாம் பார்த்து ஏதோ மனமாற்றம் வந்துருக்கும், ஆனால் கடுமையான எதிர்ப்புன்றது. அதனால தான் சமாதானம் அப்படி இப்படின்னு போகிறாரு. 2 வகையில், ஒன்று மாட்டிக்கிட்டாங்க, ஆமாம், உள்ளே போய் இவரே போய் மாட்டிக்கிட்டாரு. போர் நடத்தி 1 வாரம் 10 நாளில் முடிக்கலாம்னு நினச்சது முடிக்க முடியல. இப்போ வெளியில் வரணும்னா அசிங்கமாக போயிடும், அதனால அசிங்கமாக போச்சு குமார்ன்ற மாதிரி. அதனால் வெளியில் வர்றது கௌரவமாக வரணும்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு, ஏன் நான் பாரு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, உண்மையான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு உருட்டலான்னு ட்ரை பண்ணுறாரு. அவன் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான். ஆமாம், இந்த வடிவேல் காமெடி மாதிரி, டே முடிச்சு வைடா முடிடா அப்படின்னா, முடியெல்லாம் முடியாது போ அப்படின்றான். கண்டிப்பாக ரொம்ப அசிங்கமாக போச்சுடா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க.
அவனும் நிறுத்தி வச்சிருக்கான் பாருங்க. அதான் பெரிய ஆச்சரியம். லெபனானுக்கும் அவனும் நிப்பாட்டி வச்சிருக்கான். என்ன காரணம்னா, டேய் நான் பேசிக்கின்னு இருக்கிறேன், நீ வாட்டில் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க, அதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நிறுத்தியிருந்தா நடந்திருக்கும். ஒரு வேளை நம்ம முதல்வருக்காக வெயிட்டிங்க. ஆமாம், அவர் வேற டேஞ்சரஸ் மேன். டேஞ்சரஸ் மேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே நீங்கள் தான் ஐயா வந்து முடிச்சு வைக்கணும், ட்ரம்பால் கூட முடியல, அது நீங்க வாங்க ஐயா அப்படின்னு அப்புறம் நமக்கும் நோபல் பரிசு உண்டு இல்ல? யாரு நம்ம தலைவருக்கா நோபல் பரிசை பகிர்ந்து அளிக்கிறாங்க, பகிர்ந்து கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி முதல்வருக்கும் ட்ரம்புக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியதான். அது போகிறதுக்கு முன்னாடி ஐடி விங்லாம் அனுப்பிச்சிருவாரு. ஐடி விங் போய் கண்டபடி போட்டுரும். எங்க அண்ணன் திரும்ப உண்டு இல்லைண்ணே? யாரு அண்ணன் திரும்ப உண்டு இல்ல? பேசி முடியறதுக்குள்ள இதாகிடும். அதனால ஸ்பீடாக பேசணும்ல, போர் வேற மாதிரி போயிருங்க. வேற மாதிரி போயிடும். கண்டிப்பா. மிக்க நன்றி உங்க நேரத்துக்கு.